சிவயோக சுவாமிகளை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். யாழ்ப்பாணத்துக்கு பெருமை கொடுத்தவர் சிவயோக சுவாமி. பல சான்றோர்களை உருவாக்குவதற்கு காரணமான நற்சிந்தனை அளித்தவர் சிவயோக சுவாமி. மும்மூர்த்திகளில் முதல்வன் யார் என்று கேட்டார்கள். மும்மூர்த்திகளில் முதல்வன் யார்? பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன்னு சொல்றோம்ல. சாமி என்ன தெரியுமா சொன்னார்? அதுக்கு பதில் ஒரு கம்பராமாயண பாட்டை சொல்லி இருக்கார். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. என்ன அர்த்தம்? யார் ஒருவன் மூன்றையும் செய்கிறானோ அவன்தான் உயர்ந்தவன். வேற மாதிரி சொன்னா, இந்த மூன்று பேரும் ஒருவரே, ஒருவர்தான் இந்த மூன்று செயலையும் செய்கிறார். வேஷம் வேணா வேறையா இருக்கலாம். சிவபெருமானையே மூவர் கோனாகி நின்ற முதல்வன் மூர்த்தி அப்படின்னு மாணிக்கவாசக பெருந்தகை சொல்லுவார். ஒருவனே மூவரும் ஆனான். இதுதான் சுவாமிகள் சொன்ன பதில். நம் அன்னை பார்வதி, தந்தை பரமேஸ்வரன், நாம் அனைவரும் உடன் பிறந்தோர். எமது குடும்பம் தேவர், அசுரர், மனிதர் மற்றும் அண்ட சராசரம் அனைத்தையும் உள்ளடக்கியது. திரிலோகமும் நம்முடைய நாடு. இதுதான் யோக சுவாமியினுடைய உபதேசம். எல்லாம் நம்முடையது, எல்லா நாடுகளும் நம்முடைய நாடுகள். நீ உடம்பன்று, மனம் அன்று, புத்தி அன்று, சித்தமன்று, நீ ஆத்மா. ஆன்மா, ஆன்மா ஒரு காலம் அழியாது. இது மகான்களுடைய அனுபவ சித்தாந்தம். இந்த உண்மையை உன் உள்ளத்தில் நன்றாக பதிய வைத்துக்கொள். தரும நெறி பிசகாதே. எவ்வுயிரும் பெருமான் திருமுன்னிலே ஒன்று என்று எண்ணிக்கொண்டு சாதனை செய். கடவுள் உள்ளேயும் இருக்கிறார், வெளியிலேயும் இருக்கிறார். இதெல்லாம் அவருடைய நற்சிந்தனைகள், உபதேசங்கள். அருமையா பாடுவார். திருநீரும் ஐந்தெழுத்தும் வேண்டும். பாட்டு பாடிக்கிட்டு நடந்து போறாங்கல்ல, அந்த காவடி சிந்து மாதிரி. திருநீரும் ஐந்தெழுத்தும் வேண்டும், வேல் வேல் ஜீவனே சிவன் என்று தெரிந்து கொள்ள வேண்டும், உருவேறவே ஜெபிக்க வேண்டும். வேல் வேல் ஒருவருக்கும் பொல்லாங்கு செய்யாமை வேண்டும், யாருக்கும் தீங்கு பண்ணாதே. கருவூரில் பிறவாமை வேண்டும், கருவூரில் வாராமை வேண்டும். வேல் வேல் கண்கவரும் மின்னாரை எண்ணாமை வேண்டும், குருபாதம் மறவாமை வேண்டும், குருபாதம் மறவாமை வேண்டும். வேல் வேல் குறை ஒன்றுமின்றியே நாம் வாழ வேண்டும். இதெல்லாம் சாமி பாடின பாட்டு. நாங்கள் சிவனடியார்கள், எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. சிவத்தொண்டு செய்வதே எங்கள் தொழில். அதற்காகவே நாங்கள் பூமியில் பிறந்தோம். அனைத்தும் சிவன் செயல், அவனன்றி அணுவும் அசையாது. நாம் இழந்து போவதும் ஒன்றுமில்லை, ஆதாயமாக்கிக் கொள்வதும் ஒன்றுமில்லை. இருந்தபடியே இருக்கிறோம். எத்தனை செய்திகள்! சிவயோக சுவாமி நல்லூர் கந்தசாமி கோயிலில் போய் ஆண்டவனை பாடுகிறார். தெய்வமே யான் எனது எனும் செருக்கால் மனது தீய வழி செல்லுதையோ. நான் எனதுங்கிற ஆணவத்தினாலே என் மனசு தீய வழியில் போகிறது. அவருக்கா போகுது? நமக்கு போகுது. நமக்காக அவர் நம்மை தலையிலே ஏற்றிக்கொண்டு பாடுகிறார். செய்வதொன்றறிகிலேன் தேவாதி தேவனே, திருவருட்பார்வை சாத்தி உய்ய வழி காட்டுவாய். உன்னையல்லாது துணை உலகத்திலே வருமுண்டோ. வையகம் புகழ் நல்லை வாழும் வடிவேலனே, மயிலேறும் தம்பிரானே. நல்லூரான் திருவடியை நான் நினைத்த மாத்திரத்தில் எல்லாம் மறப்பேனடி. கிளியே இரவு பகல் காணேனடி. நல்லூர் பெருமானை நினைத்தால் எல்லாம் மறந்து போய்விடும். இரவும் பகலும் தெரியாது, இருட்டும் வெளிச்சமும் தெரியாது. தேவர் சிறை மீட்ட செல்வன் திருவடிகள் காவல் எனக்காமடி. கிளியே கவலையெல்லாம் போகுமடி. இப்படியெல்லாம் பாடிய சுவாமிகள்
1964 நம்மை விட்டு அந்த உடம்பை மறைத்து கொண்டார். பல பேருடைய மனங்களில் இன்றைக்கும் குடியிருக்கிறார். சிவயோக சுவாமி சொன்ன மாதிரி அவருடைய வாழ்க்கையை முழுவதுமாக அறிந்தவரும் இல்லை, உரைப்பவரும் இல்லை. தெரிந்தவற்றை ஆங்காங்கே வெளியில் தெரிய வேண்டும் என்ற ஆசை பற்றி அறையலுற்றோம். இது சிவயோக சுவாமியினுடைய பெருங்கருணை. அவர் கருணை இல்லாமல் அவரை பற்றி பேச முடியாது. அடுத்து நாம் பார்க்கக்கூடிய சித்தர் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ஒரு 200 வருஷத்துக்கு உள்ளே வாழ்ந்தவர். 1823 அவதாரம் செய்கிறார். 1874 உடம்பை பிரித்து விடுகிறார். சமாதின்னு சொல்லக்கூடாது, இறப்புன்னு சொல்லக்கூடாது, உடம்பை பிரித்து விடுகிறார். பெரிய சாமு சித்தராக திகழ்ந்தார். ஓதாமல் உணர்ந்தார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற மகாமந்திரத்தை பரப்பினார். அவருக்கு பெயர் ராமலிங்க வள்ளற் பெருமான். சித்தர்கள் வரிசையில் வைத்து கும்பிடத்தக்கவர் வள்ளலார். ஏன் தெரியுமா? உடம்பை யாருக்கும் தெரியாமல் 5 பூதங்களோடு கலக்கச் செய்து பிரித்த ஒரே சித்தர் வள்ளற் பெருமான். கையில் ஏதாச்சும் ஒரு மண்ணை எடுப்பாராம், அப்படி மூடுவாராம், தங்கமாயிடுமா. எல்லாரும் கேட்பாங்களாம், தலையை சுற்றி கிணத்துல வீசிடுவாராம். அப்படிப்பட்ட ஒரு சித்தர். ஒரு இடத்துக்கு போவாராம், சமாதியில் உட்கார்ந்துட்டார். சமாதின்னா உடம்பை பிரித்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஒரு ஆள் தேடி போயிருக்கார். போனால் சாமி உடம்பு கை வேற, கால் வேற, உடம்பு வேற, தலை வேறையாக கிடந்திருக்கு. போனவர் பயந்து ஓடி வர்றார். ஐயோ, சாமியை யாரோ வெட்டி போட்டு விட்டாங்க. ஊரெல்லாம் கூட்டிக்கிட்டு திரும்பி போனால் வள்ளற் பெருமான் ராமலிங்க சுவாமி அங்கேருந்து கம்பீரமாக நடந்து வர்றாராம். இனிமே என் பின்னால் வராதே, இதையெல்லாம் பார்க்காதே. பெருஞ்சித்தர். அந்த மாதிரி ஒரு சித்து யாரும் செய்ய முடியாது. தன்னை உலகத்துக்கு மறைத்து கொண்ட சித்தர்களில் முதலாவது சித்தர் வள்ளற் பெருமான். 1823 அக்டோபர் மாதம் 5ஆம் நாள், சுபானு வருஷம் புரட்டாசி மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணிக்கு அவதாரம் செய்கிறார் வள்ளற் பெருமான். இப்படி சொல்லலாம், மேலே இருந்து ஒரு ஜோதி இறங்கி வந்தது. இந்த உலகம் வாழ வேண்டும் என்று ஆண்டவனுடைய அருட்ஜோதி மேலே இருந்து இறங்கி வந்தது. ஒரு பாதி வடநாட்டுக்கு போயிற்று, ஒரு பாதி தென்னாட்டுக்கு வந்தது. இந்த தென்னாட்டுக்கு வந்த அந்த அருட்ஜோதியின் ஒரு பகுதி மருதூருக்கு போயிற்று. மருதூர் சின்னம்மையார் வயிற்றில் சேர்ந்தது. 1823 ராமலிங்கமாக பிறந்தது. அந்த இன்னொரு ஜோதி மேலே இருந்து வந்ததே, அது வடநாட்டுக்கு போயிற்று. தட்சிணேஸ்வரம் தாண்டி, கல்கத்தா தாண்டி கமர்புகூருக்கு போயிற்று. கமர்புகூரிலே சந்திரமணி வயிற்றிலே சேர்ந்தது. அந்த குழந்தை 1836 பிறந்தது. ராமகிருஷ்ண பரமஹம்சர்னு பேர். 1823 பிறந்தவர் ராமலிங்க வள்ளலார். 1836 பிறந்தவர் பகவான் ராமகிருஷ்ணர். கிட்டத்தட்ட 13 வருஷம் வித்தியாசம். மேலே இருந்து வந்த ஜோதிக்கு தென்னாட்டில் பேரு ராமலிங்கம், மேலே இருந்து வந்த ஜோதிக்கு வடநாட்டில் பேரு ராமகிருஷ்ணர். ஏன் தெரியுமா? தென்னாடுடையவன் சிவன், அதனாலே ராமலிங்கம். வடநாட்டிலே தான் கண்ணனும் ராமனும் வாழ்ந்து லீலைகள் செய்தார்கள். அதனாலே அங்கே போன பொழுது ராமகிருஷ்ண பரமஹம்சர். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ஒரு விவேகானந்தர் கிடைத்தார். அதனால் உலகம் முழுக்க அவர் புகழ் பரவிற்று. ராமலிங்கருக்கு அப்படி ஆட்கள் கிடைக்கவில்லை. மருதூரிலே ராமைய பிள்ளைன்னு ஒரு கணக்கர், சின்னம்மையார் மனைவி, 6வது மனைவி. 5 தாரத்துக்கு பிள்ளை இல்லை. 6ஆம் தாரத்துக்கு குழந்தைகள் பிறந்தன.
முதல் பிள்ளை சபாபதி, ரெண்டாவது பிள்ளை பரசுராமன், மூணாவது பொண்ணு சுந்தரம், நாலாவது பொண்ணு உண்ணாமுலை, அஞ்சாவது பையன் ராமலிங்கம். அஞ்சாவதா பிறந்த பிள்ளை நம்ம ராமலிங்கம். அற்புதமான வாழ்க்கை. கொஞ்ச காலம் சென்னை, கொஞ்ச காலம் கருங்குழி, கொஞ்ச காலம் வடலூர், கொஞ்ச காலம் மேட்டுக்குப்பம். வள்ளற் பெருமான் 1865 சன்மார்க்க சங்கத்தை உண்டாக்கினார். 1867 சத்திய தர்மசாலையை உண்டாக்கினார். 1872 சத்திய ஞான சபை உண்டாக்கினார். அதற்கு முன்னால் 1870 சித்தி வளாகத்தை உண்டாக்கினார். குழந்தை, சின்ன குழந்தை, 5 மாசம். அவங்க அம்மா இடுப்புல தூக்கிட்டு போறாங்க ராமலிங்கத்தை. சிதம்பரம் நடராஜ தரிசனம். நடராஜாவுக்கு முன்னால எல்லாரும் நின்று கும்பிடுறாங்க. தீபாராதனை காட்டுறார் அங்க இருக்கிற தீட்சதர். எதுக்கு? சிதம்பர ரகசியத்துக்கு. சிதம்பரத்தில் என்ன ரகசியம்? நான் ஒரு தரம் போய் கேட்டேன், என்னங்க சிதம்பர ரகசியம்ங்கிறாங்களே அப்படின்னா என்ன? ஒரு தீபாராதனை காட்டினார் தீட்சதர். அங்கே ஒரு சங்கிலி மாதிரி ஒன்று மாட்டி கிடக்கு. இதான் ரகசியம்னுட்டார். எனக்கா ஒன்றும் புரியலை. சங்கிலி தான் தெரியுதே, அப்புறம் என்ன ரகசியம்? அதுதான் ரகசியம்னுட்டார். ஊரநடிகள் பின்னால் தெளிவித்தார். என்ன தெரியுமா? பார்வை, உன் பார்வை நடராஜாவை பார்க்கும் பொழுது உன் பார்வைக்கும் நடராஜாவுக்கும் இடைப்பட்ட வெளி தெரிகிறதே, அதுதான் சிதம்பர ரகசியம். இறைவன் சிதம்பரத்திலே வெளிமயமாயிருக்கிறான், ஒளிமயமாயிருக்கிறான். ஸ்பேஸ் அண்ட் லைட், ஒளியும் வெளியும், அதுக்கு பெயர்தான் மோட்சம். அந்த இடம்தான் எல்லாம் சேரக்கூடிய இடம், ஆகாயம். ஒரு காலத்திலே பூமி தண்ணீருக்குள் போய்விடும், தண்ணீரை அக்கினி உறிஞ்சிவிடும், அக்கினியை வாயு அணைத்துவிடும், வாயு ஆகாயத்தில் ஒடுங்கும், ஆகாயம் மட்டும் அப்படியே இருக்கும். அந்த ஆகாய திருத்தலம் உன் கண்ணுக்கு தெரியாது. அதனால தான் அது சிதம்பர ரகசியம். 5 மாச குழந்தை அம்மா இடுப்பில் இருக்கு. சிதம்பர ரகசியத்துக்கு தீபாராதனை ஆகுது. 5 மாச குழந்தை சிரிச்சுது. யாரை பார்த்து? நடராஜாவை பார்த்து. ஏன் தெரியுமா? நடராஜா நம்மளை பார்த்து சிரிக்கிறார்ல. இப்போ நீங்கள் என்னை பார்த்து சிரிச்சா நான் உங்களை பார்த்து சிரிக்கணுமா வேண்டாமா? ஒரு நாகரிகத்துக்காகவாவது சிரிக்க வேண்டாமா? நம்ம யாராவது நடராஜாவை பார்த்து சிரிச்சிருக்கோமா? சிரிச்சா பக்கத்தில் இருக்கவன் நம்மளை பார்த்து சிரிச்சிருவேன். ஏன் சிரிக்கலை? நடராஜா நம்மளை பார்த்து சிரிக்கிறாரா இல்லையா? குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும். இந்த குழந்தை நடராஜாவை பார்த்து சிரிச்சது. அந்த ஞானம் 5 மாத்தையில் வந்தது. ரகசியத்தை உணர்ந்து கொண்டேன். ஞான சிரிப்பு. ஞான சபை தலைவனுக்கு நல்ல பிள்ளை நானே அப்படின்னு வள்ளற் பெருமான் பின்னால பாடப்போறார். அப்பாவும் பிள்ளையும். அப்பா நடராஜா சிரிச்சா பிள்ளை ராமலிங்கம் சிரித்தது. 5 மாச குழந்தை. 6 மாத்தையிலே அவங்க அப்பா இறந்து போயிட்டார். சென்னைக்கு புறப்பட்டார்கள். இந்த சென்னையை அற்புதமாய் பாடியவர் ராமலிங்க சுவாமி. 38 வீராசாமி பிள்ளை தெரு, 7 கிணறு, சென்னை. அந்த இடத்துக்கு வந்து விட்டார்கள். பின்னாலே அம்மாவும் இறந்து போய்விட்டார். இந்த குழந்தை ராமலிங்கத்தை யார் வளர்ப்பது? சபாபதி அவங்க அன்னார் தான் வளர்த்தார். அன்னாருக்கு என்ன வேலை? பிரசங்கம் வேலை. ஊராக செல்வது, பெரிய புராணம், தேவாரம், திருவாசகம், திருமுறை, கந்த புராணம் சொற்பொழிவு பண்ணுவது, அதில் கிடைக்கிற பணத்தை வச்சு வைத்த வளர்க்கிறது. நல்ல தொழில், யாருக்கும் கேடு இல்லை, யாரையும் ஏமாத்தலை. 1000 பேர் கேட்டா ஒரு 50 பேருக்காவது மனசு நிம்மதி கிடைக்காதா? சபாபதி பிள்ளை புராண பிரசங்கம் பண்ணுவது. இவரை கொண்டு பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாங்க நம்ம ராமலிங்கத்தை. பள்ளிக்கூடத்து வாத்தியார் பார்த்தார். வாத்தியார் யார் தெரியுமா? காஞ்சிபுரம் மகா வித்வான் சபாபதி பிள்ளை வந்தார். இவர் கல்லாது உணரவும் சொல்லாது உணர்த்தவும் வல்லவர்.
இந்த குழந்தை ராமலிங்கத்தை குழந்தைன்னு நினைக்காதீங்க. இவர் படிக்காமலே படித்தவர், சொல்லாமலே நமக்கு சொல்லக்கூடியவர், சாமுசித்தர். இவருக்கு கடவுள்தான் ஆசான், நம்மளால இருக்க முடியாது. எப்படி இருக்கு? ராமலிங்கம் வளர்ந்தார். 9 வயசு. சென்னையிலிருந்து வெளியில் போகாமல் ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தவர் பூக்கடை கந்தசாமி கோயிலுக்கு போகிறார். பூக்கடை கந்தசாமி கோயிலுக்கு கந்தகோட்டம்னு பேர். முருகப்பெருமான் அழகாக இருப்பார். அவரை பார்த்தா அப்படியே கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்கலாமான்னு தோணும். அந்த பெருமானை பார்த்தார் வள்ளலார் ராமலிங்கம். வயசு என்ன? 9 வயசு. அப்படியே பாட ஆரம்பிச்சிட்டார். திருவோங்கு புண்ணிய செயலோங்கி என்பருள் திரளோங்கு செல்வமோங்க, எல்லாம் ஓங்க 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 அப்படின்னு வந்ததுனால அந்த கந்தகோட்டம் இன்னைக்கு ஓங்கி வளர்ந்திருக்கிறது. ஒவ்வொரு பாட்டும் அற்புதமான பாட்டு. ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். 9 வயசு புள்ள கேட்குது. கடவுளே, உன்னை பற்றி மட்டும் நினைக்கக்கூடிய உத்தமர் எனக்கு உறவாக வேண்டும். இந்த உள்ள ஒன்று வச்சு வெளியில் ஒன்று பேசுகிறானே, இவங்கிட்ட நாம் போகக்கூடாது. அதில் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. இந்த வாத்தியார் என்ன பண்ணியிருக்காரு, பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்த பொழுது, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். இது எதுக்கு படிக்கிற பிள்ளைக்கு வேண்டாம் வேண்டாம்னு ஏன் சொல்லுவோம்? வேண்டும்னு சொல்லப்படாதா? அந்நிய நாடு, ஏன் மேல நாடுகளில் இப்போ சொல்கிறாங்க ஒரு தியரி, என்ன தெரியுமா? நெகட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் திங்கிங்கிறான். எதையும் நல்லதா நினைக்கிறது பாசிட்டிவ் திங்கிங், எல்லாத்தையும் தப்பா கேடாவே நினைக்கிறது நெகட்டிவ் திங்கிங். மனசில் அப்படி நினப்பு வந்துட்டா ஆபத்து. எல்லாத்தையும் நல்லதாக நினை, நன்றாக பேசு, நன்றாக சிந்தனை செய், நன்றாக இருப்பாய். இது எதுக்கு வேண்டாம் வேண்டாம்னு சின்ன குழந்தைகிட்ட போய் சொல்லுவானே, இதை செய்யின்னு சொல்லு. அதுக்காக இப்படி பாடினார். ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும், பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும். வாழ்க்கையில் பொய் சொல்லாமல் இருந்தால் வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், ஒரு அறம் போதும். பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை செய்யாமை நன்று. திருவள்ளுவர். ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும், பெருமை பெரும் எனது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும், மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும், உனை மறவாதிருக்க வேண்டும், மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். அடுத்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். தருமமிகு சென்னையில், சென்னைக்கு அடைமொழி தருமமிகு சென்னைன்னு கொடுத்தார். தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்த வேளே, தன்முகத் துய்யமணி உன்முகச் சைவமணி ஷண்முகத் தெய்வமணியே. நான் ஒருத்தங்கிட்ட போய் ஈ என்று கேட்கக்கூடாது. எங்கிட்ட யாராவது வந்து கேட்டால் அவர்களுக்கு இல்லை என்று நான் சொல்லக்கூடாது. அடுத்தவனை பார்த்து நாய் பேய் அப்படின்னு நான் திட்டக்கூடாது. 9 வயசு புள்ள பேசுது. ஈ என்று நான் ஒருவரிடம் நின்று கேளாத இயல்பும், என்னிடம் ஒருவர் ஈது இடுவென்ற போது அவர்க்கு இலை என்று சொல்லாமல் இடுகின்ற திறமும், இறையாம் நீ என்று மெனைவிடா நிலையும், நான் என்றும் உன் தனை விடா நெறியும். எல்லாம் கேட்குது, ஒன்னொன்னா கேட்குது. உலகத்திலே சி என்று பே என்று நாய் என்று பிறர் தமை தீங்கு சொல்லாத தெளிவும், திறமொன்று வாய்மையும் தூய்மையும் தந்து நின் திருவடிக்கு ஆளாக்குவாய். 9 வயசு பிள்ளை அப்படி பாடுது. தாயொன்று சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்த வேளே, தன்முகத் துய்யமணி
உண்முகச் செய்வமணி ஷண்முகத் தெய்வமணியே. இதெல்லாம் 9 வயசுல பாடினார்னு உங்களுக்கு யாரு சார் சொன்னா? கேட்பீங்களா இல்லையா? 6 3 ஆண்டான வயதிலே முன் என்னை ஆண்டாய். 6 3 ஆண்டான வயதிலே பாடுறார். 3597வது திருவருட்பா. 9 வயதில் முருகப்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டவர் வள்ளற் பெருமான். இந்த சித்தருடைய வாழ்க்கை தொடர்கிறது.